நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த இந்த பூசாரி, சித்திரபானு ஐயா செஞ்சது நன்றி கெட்ட செயல். ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்கிருந்து போயிட்டாரு. சுயநினைவு வந்ததும் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. ஒருவேளை இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கூட இருந்தவங்க சொல்லும் பொழுது அவருக்கு புரியும். மகாதேவனுடைய சக்தியை முழுசா புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதுக்கான காரணம் இந்த பொண்ணுதான்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரு கண்டிப்பா இங்க திரும்ப வருவார். பாருங்க, எத்தனையோ குழந்தைகள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, சாமி கும்பிட்டு திரும்ப போயிருக்காங்க. ஆனா அவங்க யார்கிட்டயும் இப்படி ஒரு செயலை கடவுள் ஒப்படைக்கல. அத நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். இன்னொரு விஷயம், சித்திரபானு ஐயாவுக்கு மருந்துன்னு சொல்லி நீங்க அவருக்கு கொடுத்தது என்ன? அது மருந்து தான் பூசாரி. எங்கிருந்து கிடைச்சது இந்த மருந்து? யார் கொடுத்து விட்டாங்க? இப்படி ஒருத்தர் இங்க இருப்பாருன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? தோணிக்காரர். ஓ, அவருதான் குட்டியம்மா கையில இத கொடுத்துட்டு, இத தேவைப்படுற ஆளு கோவில் வாசல்ல இருப்பாரு, அவருக்கு இத கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. தோணிக்காரரா? அது யாரு? பூசாரி ஐயா, இது என்ன மாயாஜாலமா இருக்கு? சித்திரபானு ஐயாவோட நோய் குணமாயிடுச்சுங்கிறது உண்மைதான். ஆனா இவங்க சொல்ற கதை. கேசவா, கொஞ்சம் எங்க வா. இவர் யாரு தெரியல. நீ இவங்க கையில மருந்து ஏதாவது கொடுத்தியா? நான் இவங்கள பார்க்கவே இல்லையே. மருந்து கொடுத்தது இந்த துணிக்காரர் இல்ல. நீங்க என்னம்மா சொல்றீங்க? காலகாலமா இங்க ஒரு தோணிக்காரர் மட்டும் தான் இருக்காரு, வேற தோணியும் இல்ல, வேற தோணிக்காரரும் இல்ல. இல்லங்கய்யா, நாங்க இதுக்கு முன்னாடி வந்தப்பவும் எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததும் திரும்ப கூட்டிட்டு போனதும் அவர்தான். என் பொண்ணுக்கு ஒரு சிலை கொடுத்தாரு, அத நாங்க வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிட்டோம், விளக்கேத்தி வச்சோம். அன்னைக்கு அவர் வீட்டுக்கும் வந்தாரு, அங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் கிளம்பினாரு. அன்னைக்கு நானும் இருந்தேன் அங்க, நானும் அவரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க வரும்பொழுது ஆத்த கடக்க ஏதாவது கஷ்டப்பட்டீங்களா? அன்னைக்கு எங்களை கையில காசு இல்லைன்னு சொல்லி தோணியில ஏத்தல. திரும்ப போகலான்னு நான் சொல்லியும் என் பொண்ணு அதுக்கு ஒத்துக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தோணிக்காரர் வந்தாரு, அவரை எங்களை இக்கரையில கொண்டு வந்து விட்டாரு. மல்லி, நீங்க இப்ப சொன்னதெல்லாம் நடந்திருக்குதுன்னா உங்களுக்காக தோணி எடுத்துட்டு வந்தது சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் தான். கடவுளே, என்னைக்கு நீங்க வீட்டுக்குள்ள சிலையை நிறுவனீங்க? வெள்ளிக்கிழமை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும் பொழுது கடவுளோட சிலையில பாலாபிஷேகம் நடந்தது. நாங்க எல்லாரும் அதிசயமா பார்த்தோம். சந்தேகமே வேண்டாம், அது இந்த குழந்தைங்க சிலையை நிறுவனப்போ நடந்ததுதான். நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நீங்க சிலையை நிறுவன அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததும் உங்க கூட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டதும் இந்த சித்திரபானு ஐயாவுக்கான மருந்தை கொடுத்து அனுப்பிச்சதும் சாட்சாத் அந்த சிவபெருமானே தான், மகாதேவனே தான். ஜோசியர் சொன்னது பொய்யா போகல. மனநலம் சரியாயிடுச்சு. ஆனா அதுக்கு காரணமா இருந்த குழந்தைகிட்ட ஒரு நன்றி கூட சொல்லாம வந்தது அவ்வளவு சரியா படல. அது தப்பான விஷயம்தான். பெரியப்பா அந்த குட்டியம்மாவோட கால்ல விழணும் சொல்றீங்களாப்பா? அப்படி பண்ணாம
நாகரிகமா நன்றிய சொல்லிருக்கலாமே. அந்த குழந்தைகிட்ட எந்த வைராக்கியமும் காட்ட வேணான்னு தான் நான் சொன்னேன். அருள் கடவுளோடதா இருந்தாலும் அந்த குழந்தை தானே அதுக்கு காரணமா இருந்தா. உங்களுக்கு என்னாச்சு பெரியம்மா? அவளால இல்ல பெரியப்பாவுக்கு குணமானது. அப்புறம் சிவபெருமானை விட அவளுக்கு சக்தி அதிகமா இருக்கா? நீ பேசாம இரு வர்ணா. பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன பேச்சு? தம்பி, எனக்கு ஒரு தேவை இருக்கு. சொல்லுங்க. மேலூர் ராஜவம்சத்துக்கு ஒரு ஓலை கொடுத்து அனுப்பணும். என்னன்னு? இன்னையில இருந்து மேலூர் சிவன் கோவில்ல யார் வேணாலும் போகலாங்கிற முறை மாறணும். யாரு என்னன்னு தெரியாம யாரும் அந்த கோவிலுக்கு போக கூடாது. என்ன நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? காலாகாலமா இருக்கிற முறை மாறுறது இல்லையா? மாத்தப்படுறது இல்லையா? எப்படி இருந்தாலும் அப்படி ஒரு ஓலையை அனுப்ப என்னால முடியாது. மேலூர் சிவன் கோவில் உருவான கதையை பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அங்க போற பக்தர்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னு மேலூர் மகாராஜாவுடைய கட்டளை இல்ல, அது அந்த பரமசிவனுடைய கட்டளை. உன் அண்ணனோட மனநோயை தீர்த்த அந்த பொண்ண அரண்மனைக்கு வர வச்சு விருது வைக்கணும்னு தோணுதா என்னோட தம்பிக்கு? கொஞ்ச நாள் என்னோட மனநிலைமை சரியில்லாம போனது உண்மைதான். அதுக்கு அர்த்தம் இங்க இருக்கிற விதிமுறைகளை எல்லாம் நான் மறந்து போயிட்டேங்கிறது இல்ல. விதிமுறைகள் எங்க மீறப்படுதோ அதை சரி செய்யறதுக்கு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன வழிங்கிறத நானே பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல கூட இவரால நல்லதை யோசிக்க முடியலனா அப்புறம் எப்போங்க? அண்ணி தெரிஞ்சுக்கங்க, கடவுள் மனுஷங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இருந்தும் திருந்தலன்னா அப்புறம் அவங்க முடிவு தண்டனையா தான் இருக்கும். அதுக்கு ஆளாக வேண்டாம்னு அண்ணனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. நான் முயற்சி பண்றேன். எனக்கு அந்த குழந்தை மேலயோ அவங்க அம்மா மேலயோ எந்த கோவமும் இல்ல. அது வரைக்கும் சந்தோஷம். அண்ணன் இந்த விஷயத்துல திருந்தலனாலும் நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே. அண்ணி நீங்க போங்க. பெரிய பெரிய துயரங்கள் வரும்போது அதுல இருந்து கத்துப்பாங்கன்னு தானே சன்னியாசினி அம்மா சொல்லுவீங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சு மருந்து கொடுத்தது குட்டியம்மா தானே. குட்டியம்மா கிட்ட கொஞ்சமாவது நல்லபடியா நடந்திருக்கலாம்ல சித்திரபானு ஐயா. மரியாதையை எதிர்பார்க்க வேண்டியது யாருக்கிட்டன்னு தெரியுமா? அது மனசாட்சி இருக்கிறவங்க கிட்டதான். சித்திரபானு ஐயாவுக்கு அப்படி எதுவும் கிடையாது இல்லையா? அப்படியா இருந்தா கடவுள் எதுக்கு எங்க கையால மருந்த கொடுத்து விட்டாரு? சித்திரபானு ஐயாவும் கூட இருந்தவங்களும் குட்டிமா பண்ண விஷயத்த முதல்ல யாரும் ஏத்துக்கல. ஆனா கோவில் வாசல்ல இருந்த மத்த எல்லா பக்தர்களும் என்ன சொன்னாங்க? அவங்களாம் ரொம்ப பெருமையா பேசினாங்க. சன்னியாசினி அம்மா சிவபெருமான நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா கடவுளோட நோக்கம் தெரிஞ்சிருச்சுல. இனி எப்போ வேணாலும் நம்ம குட்டிமா மேலூர் கோயிலுக்கு போகலாம், கடவுளை கும்பிட. குட்டிமா ஒரு அதிசய குழந்தையா மாறிட்டால. ஆமா, ஆனா சன்னியாசினி அம்மா கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க. அந்த தோணிக்காரன் சிவபெருமானன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எல்லாமே தெரிஞ்சிருக்கிற சன்னியாசினி அம்மாக்கு ஏன் தோணிக்காரனை பார்த்ததும் முன்னாடியே புரியாம போச்சு? அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு சன்னியாசினி அம்மா. அன்னைக்கு கூட உட்காந்து சாப்பிட்டப்போ அது சிவபெருமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கடவுளோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாமே. சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு புரியாம போயிடுச்சு? அவரு ஒரு சாதாரண மனுஷனா தானே வந்தாரு. அதனால அவரோட கண்ணை பாக்குறதுக்கு எனக்கு தயக்கமா இருந்தது. ஐயோ, சன்னியாசினி அம்மாக்கு வெக்கம். அந்த ஒளி வீசுற முகத்துக்கு முன்னால யாராலையும் கூர்ந்து கவனிக்க முடியாது. அவ்வளவு பிரகாசமான முகம். அதனால கூட இருக்கலாம். அப்படி ஒரு காரணத்தாலதான் என்னால கூட கண்டுபிடிக்கவே முடியல. வேதா எனக்கு ஒரு விஷயம் சொன்னா, இனிமே கடவுள் தோணிக்காரரோட வேஷத்துல நம்ம முன்னாடி வர மாட்டாருன்னு. அது நிஜமா? நிஜம்தான். இனி அப்படி ஒரு தோணிக்காரனை பார்க்க முடியுமா?
குட்டியம்மாவுக்காக அவரு போட்ட வேஷம் தானே அது. அந்த நோக்கம் பூர்த்தி ஆயிடுச்சுல. அதாவது அந்த அவதாரம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பூர்த்தியான அவதாரங்கள் எல்லாம் கடவுளுக்குள்ளேயே திரும்ப போயிடும், கடவுளுக்குள்ளேயே ஒன்னாயிடும். ஐயோ கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு யாரும் தெரியாம இருந்திருக்கலாம். நீ கடவுளை கூட விளையாடுற ஆளு மாதிரி நினைக்கிறியா குட்டிமா? சன்னியாசினி அம்மாவை எங்களுக்கு தோழியா கிடைச்சது மாதிரி கடவுளை எங்களுக்கு ஒரு தோழனா கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவோ குழந்தைங்க இருக்காங்க. கடவுள் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ண வேண்டாமா? எல்லாருக்கும் அருள் புரியணும்ல. திரும்பவும் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது வேற ஏதாவது ரூபத்துல கடவுள் உங்க முன்னாடி கண்டிப்பா வருவாரு. அது எனக்கு நல்லா தெரியும். தனக்கு பிடிச்ச பக்தர்களுக்கு உதவி செய்யறதுக்கு சிவபெருமான் எப்பவும் அவதாரம் எடுப்பாரு. அத நீங்க தான் நம்பணும். கடவுளே, நாங்க யாரும் இல்லாதவங்களா இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களோட இந்த குடிசைக்கு நீங்க வந்தீங்க, எங்க கிட்ட பேசுனீங்க. இதை விட எங்களுக்கு பெருசா வேற எதுவும் வேணாம். குழந்தைங்களா, வீட்டுக்குள்ள சிலைய நிறுவி பூஜை பண்ணலான்னு கேட்டப்போ பயத்தினாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே எந்த ஆபத்தும் நமக்கு வராது. கடவுள் எப்பவுமே நமக்கு துணை இருப்பாரு. ஓ, இப்பயாவது மல்லியம்மா மனசுல இருந்த பயம் போயிடுச்சுல, நிம்மதியா இருக்கு. திரும்பவும் சித்திரபானு ஐயாக்கு கோபம் வந்தாலும் வரட்டோமா, நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா போதும்ல. போதும். வேதா காலையிலே இங்க வந்துட்டேல்லம்மா. அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாருல்ல. நடந்ததெல்லாம் அப்பா கிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. குட்டிமா, நான் போயிட்டு வரேன். என்ன, இந்த விளக்கை எப்ப அணைக்கணும்? அணைக்க கூடாது. என்ன தீந்ததும் தானா அணைஞ்சிரும். வேதா, நீ எனக்கு சிவபெருமானோட பாட்டு எனக்கு சொல்லி தரியா? அதுக்கு என்ன, கத்து தரேன். கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சிவபெருமான் பக்கத்திலேயே உட்காந்து நான் அந்த பாட்டை பாடுவேன். திரும்பவும் நீ சாமி கும்பிடுறியா? நான் மனசுல பாட்டு பாடிட்டு இருக்கேம்மா. வேதா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சத்தமா பாடுறேன். சித்திரபானோயா இங்க வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாட்டிய ஆட வராரா இல்ல ஆட வைக்க வராரான்னு தெரியலையே. நாம கடவுளை வேண்டிப்போம். நாம ஆம்பளைங்கிறது மட்டும் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சா போதும். நாம ஒண்ணு பண்ணலாம். அவர் நம்ம கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நாம பொண்ணுங்க மாதிரி அவர்கிட்ட நடிச்சு காமிக்கலாம். நல்ல யோசனை. இங்க பாத்தியா, சித்திரபாண ஐயா வந்திருக்காரு. ஐயோ, சித்திரபாண ஐயா பக்கத்துல வந்து நிற்கும் போது என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு வெக்கம் வந்து அவர் முகத்தை பார்க்கவே சங்கடமா இருக்கு. எனக்கும் தான். ஓ, எவ்வளோ அழகா இருக்காரு. இவ்வளோ அழகான ஒரு ஆண்மகனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. பாத்தியா, சித்திரபாண ஐயா நம்மள குறுகுறுன்னு பாக்குறாரு. இவரை பார்த்தா மயங்காத பொண்ணு மயங்கிடுவா. என்னையா? அப்ப இவ்வளவு நாள் இப்படித்தான் நீங்க எனக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்தீங்களா? ஐயா, ஐயா, நீங்க குணமாயிட்டீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்களா? இந்த ஆயுசு முடிகிற வரைக்கும் சித்திரபானுவோட மனநிலைமை சரியாகாதுன்னா அந்த மாதிரி ஒரு தண்டனையை எனக்கு கொடுக்க அந்த கடவுள்கள் கூட பயப்படுவாங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நாங்க தெரியாம. தெரியாம இல்ல, இனிமே உங்க 2 பேர் விஷயத்துல நான் முடிவு எடுத்துக்கிறேன். ஐயா, ஐயோ, ஐயா, ஐயோ, ஐயா, ஐயா, வேண்டாங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. சொல்லுங்க, மன்னிச்சுக்கங்க. வேண்டாங்க ஐயா. ஐயா, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கான இடம் எப்பவுமே என் காலுக்கு கீழே தான். கோவில் வாசலா இருந்தாலும் தேசமங்கலம் நாடா இருந்தாலும் ஐயா, இந்த சித்திரபானு நினைக்கிறது தான் நடக்கும்.
என்னங்கய்யா? பிரியம்பதா, கோவிலுக்கா போயிட்டு இருக்க? இல்ல, வேற விஷயத்துக்காக. கொஞ்ச நாள் நான் ஒரு மாய உலகத்துல இருந்தேன், கேள்விப்பட்டிருப்பியே. நீங்க குருகுலத்துக்கும் வந்திருந்தீங்க. ஓ, நானா வந்தனா இல்ல பிரியம்பதா என்ன அழைச்சியா? மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணீங்க. அதெல்லாம் மறந்துடு. இப்ப என்ன பாரு, முன்ன விட நல்ல தெம்பா இருக்க மாதிரி தெரியலையா? உன்னோட அழகான இந்த உருவம் என்னோட ஆழ் மனசுல அழிக்க முடியாத அளவுக்கு குடிக்கொண்டு இருக்குன்னா பிரியம்பதாவுக்கு அதோட அர்த்தம் சரியா புரியலையா என்ன? உண்மையை சொல்லணும்னா உங்க மனசுக்கு எந்த வைத்தியமும் பண்ண வேண்டாம், உங்க புத்திக்கு தான் பண்ணணும். பிரியம்பதா, மனநோயா இருந்தாலும் சரி, மரணமாய் இருந்தாலும் சரி, சித்திரபானு பக்கத்துல வர கொஞ்சம் பயப்படும். எதனால தெரியுமா? அதுதான் இந்த சித்திரபானுவோட சக்தி. ஆமாமா, இவ்வளவு திறமையான உங்களை குணப்படுத்துறதுக்கு அந்த குட்டியம்மா தான் தேவைப்பட்டா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்ல புத்தி வரலையா? இப்பவும் எதுக்கு அந்த குழந்தைகிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் அந்த ஆளுங்க கிட்டயும் இப்படி வெறுப்ப காமிக்கிறீங்க? அவங்களையும் மனுஷங்களா நீங்க ஏத்துக்கலாம்ல? ஏத்துக்கிட்டு அவங்க தோல்ல கை போட்டுக்கிட்டு அவங்களோட நானும் சேர்ந்து சுத்தணுமா? இங்க எல்லா வீட்லயும் அவங்க போய் வர அனுமதி கொடுக்கணுமா? கோவில் வாசல்களை அவங்களுக்காக திறக்கணுமா? தேவைப்படும். இப்ப இல்லனாலும் கொஞ்ச நாள்ல கருத்து போட்டுருவேன். அந்த கூட்டத்துக்காக பறிஞ்சு பேசுறவங்கள என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கவே கூடாது. இந்த பிரியம்பதாவுக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒத்து வராது. அழகான பிரியம்பதா அவளை விட அழகான சிரிப்போட நடந்து போறதுதான் பார்க்க அழகா அற்புதமா இருக்கும். உன் கைகளும் கால்களும் நாட்டியத்துக்கான முத்திரைகளை காட்ட ஆரம்பிக்கும் போது என்னையும் அறியாம என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு தோணும். அதுதான் பிரியம்பதா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரியம்பதாவை ஆராதிக்கிற ஒருத்தனா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்தை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அந்த கடவுளே நினைச்சா கூட சித்திரபானு ஐயாவை திருத்தவே முடியாது. பிரியம்பதா என்ன வேணாலும் சொல்லலாம். அது இந்த நாட்டுல பிரியம்பதா ஒருத்திக்கு மட்டும் நான் கொடுக்கிற சுதந்திரம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்தனுடைய வேண்டுதலை கேட்டுத்தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் உங்க முன்னாடி நின்னா நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. ஆராதிக்க வந்திருக்காரு. முதல்ல ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இவ்வளோ அழகு மட்டும் உனக்கு இல்லாம போயிருந்தா சித்திரபானுவை எதிர்த்து பேசின குற்றத்துக்காக அழிச்சிருப்பேன். என்ன பிரியம்பதா இங்க நிக்கிற? இங்க பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தேன். தூரத்திலேயே நீங்க வரத நான் பார்த்தேன். சேலை அம்மாவுக்கு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். அப்புறம் இது வரைக்கும் வாழ்ந்ததுல ரொம்ப அழகான நிமிஷத்தை நான் பார்த்தேன். அம்மா அழுதாங்களா? ஆமா, அழுதாங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்ப நேரம் அழுதாங்க. அழுது முடிச்சிட்டு அவங்க என்ன கட்டி பிடிச்சாங்க, நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க. அவங்க என்கிட்ட சொர்க்கத்தை பார்த்துட்டேன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்காக ஒரு சேலையை வாங்கி கொடுத்ததை நினைச்சு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய மடையண்ணா. உழைக்க வேண்டிய வயசுல தேவையில்லாம சந்தோஷத்தையும் நிம்மதியும் தேடி ஊர் ஊரா சுத்திருக்கேன். பிரியம்பதா, நான் உன்கிட்ட தான் நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். அந்த சந்தோஷம் உனக்கானதுதான். நான் உங்களை கேள்வி மட்டும் தானே கேட்டேன். அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்துல தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க. இனிமே இதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டாலே போதும். அம்மா எப்பவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நான் இனிமே தவறான வழியில போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். இது போதும், இந்த சந்தோஷம் போதும். குடும்பம் தான் நம்மளோட உலகமே. குடும்பம் தான் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பும். குடும்பம் தான் நம்மளோட கர்ம வினையுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத கேட்டா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க திரும்ப வந்துட்டீங்களாண்ணா? அக்கா, அண்ணனை கூட்டிட்டு வர போனீங்களா? ஆஹா இல்ல, இவரை இங்குதான் நான் பார்த்தேன். குட்டியம்மா, வீட்ல நீங்க பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? நடக்குது. அதை நிறுத்தக்கூடாது என்ன? நிறுத்த மாட்டேன். குட்டியம்மாவால சித்திரபானுவோட மனநோய் குணமாயிடுச்சு. வர வழியில நானும் கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்லது.
மாற்றம் எல்லாம் வரணும். அந்த சிவபெருமானோட அருள் கிடைச்ச பொண்ணு தான் குட்டியம்மா. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால எனக்கு சோர்வா இருக்கு. நான் உங்களை அப்புறம் பார்க்கறேன். ஆமா, விளையாடிட்டு 2 பேரும் எப்ப வீட்டுக்கு போக போறீங்க? நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். சரி. வேதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்ன? இந்த அண்ணனும் அக்காவும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்க நல்லா இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன். எனக்கு தெரியாது குட்டிமா. எப்போ அது அக்கா கிட்ட கேட்டு பாப்போம். ஆனா திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு. அக்கா உன்னை திட்டவே மாட்டாங்க. அப்படின்னா கேட்டு பாக்குறேன். குட்டியம்மா வாயில இருந்து சும்மாலாம் அது வந்திருக்காது. நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. சித்திரபாணு ஐயாவுக்கு சரியாயிடுச்சுன்னு தெரியாம நாம ஏதேதோ பண்ணிட்டோம். இனிமே அந்த பகையை போக்க அவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும்? நீங்க கவனமா இருந்துக்கோங்க. நீங்க எங்க போனாலும் சரி, சித்திரபானு ஐயோட பார்வை உங்க மேல தான் இருக்கும். வீணா எதுக்காக அவர்கிட்ட நம்ம அடி வாங்கி சாகணும்? சரியா சொன்ன. இவ்வளவு பகை உள்ள ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உண்மையை சொல்லணும்னா அவர் குணமாகாமலே இருந்திருக்கலாம். கடவுளே, கெட்டவனுக்கு காலம் கூட கை கொடுக்கணும் சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் இப்ப சித்திரபாணு ஐயாவோட விஷயத்துல நாம கண்கூடா பாக்குறோம். அப்புறம் ராஜாவோட அண்ணன்னா, ராஜ காரியங்கள்ல ராஜாவோட திறமையானவன்னா, இப்படி எல்லாம் சித்திரபாணு ஐயா வேணும்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவரை குணமாக்குனது யாரு? மல்லியோட பொண்ணு. ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அவரோட மொத்த திமிரும் அடங்கிடுச்சுல்ல. அந்த குழந்தைய அம்மாவையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு. இப்ப அசிங்கமே இல்லாம அந்த குழந்தையோட தயவுல வாழறாரு. அவர் இடத்துல நான் இருந்திருந்தா அந்த குழந்தை கொடுத்த மருந்து சாப்பிட்டிருக்க மாட்டேன். அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ஆத்துல விழுந்து செத்து தொலைஞ்சிருப்பேன். அவருக்கு இப்படி ஒரு மானகெட்ட வாழ்க்கை தேவையா சொல்லு? சித்திரபானு ஐயா தானே எல்லார் முன்னாடியும் நிச்சயமா அவமானப்பட போறாரு. அதுக்கப்புறம் அவங்கள பெருமைப்படுத்தணும்னா அதையும் பண்ணுவாரு. இப்போ அந்த மல்லியோட குழந்தைகிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சித்திரபானு ஐயா அந்த குழந்தை கையை பிடிச்சு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சக்தி உள்ளவங்கள தானே இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஆமா ஆமா, அப்படி ஒரு காட்சியையும் சீக்கிரமா நம்ம பார்க்க தானே போறோம். எப்படி இருந்தாலும் சித்திரபானு ஐயாவை அந்த காட்டுவாசி குழந்தை தோற்கடிச்சிட்டா. அதுதானே இப்ப நடந்திருக்கு. இதெல்லாம் தேசமங்கலத்து அம்மாவோட லீலா. தேவி அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? சித்திரபானு ஐயா இன்னும் என்னெல்லாம் பட வேண்டி இருக்கோ. வாங்க நாம போலாம். என்னாச்சு? என்னங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? வாழ்க்கையை முடிச்சுக்க போறீங்களா? இப்படி யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க நடந்துச்சு? தேசமங்கலத்து ஜனங்க முன்னாடி இவ்வளவு அசிங்கப்பட்டு வாழறதுக்கு என்னால முடியாது. என்ன பாக்குறவங்க மனசுல எல்லாம் சித்திரபானு ஐயா ஒரு காட்டுவாசி பொண்ணுகிட்ட தோத்து போயிட்டாருன்னு தோணும்ல. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? வேற எப்படி யோசிக்க? ஒருவேளை நீயும் அப்படித்தான் நினைக்கிறியா? அது நீ என் மனைவி. தேசமங்கலத்து அரண்மனைக்கு நாம எதுக்காக திரும்பி வந்தோங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கோவில் வாசல்ல வச்சு நடந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அது எல்லாத்தையும் மறக்க நீ முயற்சி பண்ற. யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டுங்க, அதெல்லாம் மறந்துட்டு தூங்குங்க. முடியாது. மக்கள் பேச வேண்டியது என் வீரத்தை பத்தின கதையத்தான். என் முதுகுக்கு பின்னாடி நின்று என்ன கேலி பேசினவங்க சித்திரபானுவோட நிழலை பார்த்து பயப்படணும். அதிகாரத்தை ருசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஒண்ணு என்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த மல்லியையும் அந்த பொண்ணையும் அழிக்கணும்.
இல்லைன்னா என்னோட வாழ்க்கைய நானே முடிச்சுக்கணும். அது என்ன தடுக்கிறதுக்கான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரவே கூடாது. அப்படி வந்தா என்னோட எதிரிகள்ல நீயும் உறுத்தி ஆயிடுவ. அப்படித்தான் என்னால உன்னை பார்க்க முடியும். சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ராஜாக்களுக்காக படைக்கப்பட்டது. ஆள பிறந்தவன் தான் வாழணும். வேற ஒருத்தனோட சத்தமும் கேட்க கூடாது. அப்படி பேசினா அவன் நாக்க வெட்டணும். நீ வேணா பாரு, இந்த தேசமங்கலத்தோட சரித்திரத்தை நான் மாத்தி எழுத போறேன். இதுக்கு இடையில அந்த மல்லியும் அவ பொண்ணும் என் காலுக்கு கீழே இருக்கிற வெறும் புல்லுக்கு சமம். திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மல்லியும் அந்த பொண்ணும் உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அம்மா, கோயில் திறக்கல. பூஜை முடிஞ்சு நட சாத்திருப்பாங்க. நாம இங்கிருந்து கும்பிட்டுட்டு திரும்ப போயிடலாம். வா, கும்பிடலாம். உன்னோட இந்த மாலைய கடவுள் ஏத்துப்பாரு. நமக்கு வேலை இருக்குல்லம்மா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அம்மா, அத பாருங்க. இந்த மாலைய அந்த சிலைக்கு போடலாம்ல, அதுல தப்பில்லையே. அது எனக்கு தெரியாதேம்மா. யாருக்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா இங்க யாருமே இல்லையேம்மா. எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போடுற மாலைய கடவுள் ஏத்துப்பாரு. இங்க பாரு. கடவுளே, என் பொண்ணு செய்யறது தப்பா இருந்தா அவளை நீங்க மன்னிச்சிடுங்க. கடவுளே, நானும் அம்மா எவ்வளவு தூரத்துல இருந்து வரோம். கோயில் திறக்கலையே, அதனால தானே. என் மாலைய ஏத்துக்க மாட்டீங்களா? என் வேண்டுதலை கேட்க மாட்டீங்களா? இங்க பாருங்க. ஐயோ, நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டதும் நான் மாலை போடுறதுக்காக கடவுள் தானா கீழே வந்துட்டாரு. கடவுளே, கடவுள் இப்ப அதை ஏத்துக்கிட்டாரா? நீ வாமா, நம்ம சீக்கிரம் இங்கிருந்து போயிடலாம். வாமா. சிவலிங்கம் சரிஞ்சிருக்கு. அத நேரா வைக்க யாராலையும் முடியாம இருக்கு. இதுக்கெல்லாம் அர்த்தம் கடவுள் கோவமா இருக்காரு தானே? வேற என்னவா இருக்க முடியும்? பக்தர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாங்க, சிவலிங்கம் நிமிர மாட்டேங்குது. யானையை கொண்டு வந்து கயிறு கட்டியும் இழுத்து பார்த்தாச்சு, இருந்தாலும் நிமிர மாட்டேங்குது. மேலூர் மக்கள் எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. அது கண்டிப்பா இருக்கதானே செய்யும். நம்மளுக்கு இந்த தேசமங்கலத்து அம்மா மாதிரி தானே, அவங்களுக்கு மேலூர் கோவில்ல இருக்கிற சிவபெருமானும். என்னோட பயம் என்னன்னு தெரியுமா மீனாட்சி?
இது வரைக்கும் எந்த கெட்டதும் நடக்காம இருந்த மேலூர் கோவில்ல நேத்தி அது நடந்திருக்கு. அதுக்கு காரணமானவரே என்னோட அண்ணன் தான். நிஜம்தான். அவருக்கு இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி இருந்தாலும் மேலூர் கோவில்ல இருக்கிறவங்க பரிகாரத்துக்கு முயற்சிப்பாங்கல்ல. அப்போ என்ன பண்ணணும்னு நீங்க யோசிச்சு பண்ணுங்க. மேலூர் கோவில்ல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் அண்ணன் தான் அவங்க சொல்லிட்டாங்கன்னா பரிகாரம் பண்றதுக்கு நான் அண்ணனை கட்டாயப்படுத்தி ஆகணும். அந்த கட்டாயத்தை அண்ணன் ஒருவேளை ஏத்துக்கலன்னா அதுக்கப்புறம் அண்ணன் இந்த அரண்மனையில வாழ்றதுக்கு நான் கண்டிப்பா அனுமதி கொடுக்க முடியாது. அப்படி எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் மீனாட்சி? குழந்தையா இருந்தா சொல்லி புரிய வைக்கலாம். தெய்வம் சொல்றது கூட கேட்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறவரை நான் வேற என்ன பண்ண முடியும்? அண்ணா அப்படி சும்மா இங்கிருந்து போயிடுவாருன்னு எனக்கு தோணல. அண்ணனோட மனசுல என்னெல்லாமோ நோக்கம் இருக்கு. கேள்விப்பட்டதை சொல்ல பயமாவும் இருக்கு. சொல்லு. அதிகாரத்து மேலதானே அவருக்கு ஆசை எல்லாம். அது ராஜ பதவி மேலயும் இருக்குன்னு எனக்கு தோணுது. தோன்றது பொய்யில்ல, நிஜம்தான். எனக்கு அது புரியாமலும் இல்ல. ஆனா இப்போதைக்கு நாம அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். என்னோட அண்ணன் அவருக்கு தெரிஞ்ச மாதிரியே யோசிக்கட்டும். அதுக்கேத்த மாதிரிலாம் நடந்துக்க என்னால முடியாது. இனிமே இப்போ மேலூர் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு கேள்விப்படாம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. கடவுளே பரமேஸ்வரா, நீங்க தான் காப்பாத்தணும். ஐயா, நீங்களும் உங்க குடும்பமும் காலகாலமா மேலூர்ல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. தினமும் கோவிலுக்கு போவீங்கல்ல? போவோம். அப்படின்னா கோவில்ல நடக்கிற விசேஷங்களுக்கு உங்களுடைய ஒப்புதலையும் கேட்பாங்கல்ல, அப்படிதானே? ஆமாங்க ஐயா. எப்பவும் முடிவெடுக்கிறதுக்கு நானும் கூட இருப்பேன். கடவுளுடைய சிலை திடீர்னு ஒரு நாள் சரிஞ்சிடுச்சு. அதனால நாட்டுக்கு நல்லது நடக்குமா இல்ல ஆபத்து வருமா? சந்தேகமே இல்ல, ஏதோ ஆபத்து வரப்போகுது. அதுக்கான அறிகுறி தான். அந்த ஆபத்து என்னன்னு நான் சொல்லட்டுமா? சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றாம யார் வேணாலும் கோவிலுக்குள்ள வரலாம் போலான்னு சில விதிமுறைகளை நீங்க மீறினதால தான். மேலூர் சிவன் கோவிலை பத்தி 1000 கதைகள் நீங்க சொல்லலாம். ஆனா எங்க தேசமங்கலத்துல இருக்கிறவங்களுக்கு அது சாதாரண இடம்தான். அப்படின்னா கோவில்ல கட்டுப்பாடு இல்ல. இல்லங்க ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த குழந்தை அதிசயத்தை நடத்தினானு தானே? கடவுளுடைய சக்தியை விட அந்த குழந்தைக்கு சக்தி அதிகமா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல. அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, கோவில்ல அப்படி நடந்ததுனால ஏற்பட போற ஆபத்தை கடவுள் இப்படி உணர்த்தி இருக்காரு. இதுக்கு உடனே பரிகாரம் பண்ணலன்னா மேலூருங்கிற நாடு இல்லாம போயிடும். புரிஞ்சுதா? நீங்க எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு இன்னும் சொல்லல. உங்க ஒரே தங்கச்சியோட கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான பொருளை தயார் பண்றதுக்காக நீங்க ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு தேவைப்படுற நகைகளும் பணமும் நான் கொடுக்கறேன். ஐயா, மேலூர் கோவில் மேலையும் அந்த கோவில் அதிகாரி மேலையும் நான் வச்சிருக்க அன்புக்காக தரேன். என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே? இன்னைக்கே அதெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. ஐயா, நீங்க இவ்வளவு நல்லவருன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால முடிஞ்சத நான் பண்றேன்ல, உங்களால முடிஞ்சதையும் நீங்களும் பண்ணுவீங்களா? எனக்கு புரியலங்க ஐயா. வழிமுறைகளை பின்பற்றாம இருந்ததும் ஏதோ ஒரு பொண்ணுக்கு சிவபெருமானை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுதான் கோவிலுக்கு நடந்த கேடுகளுக்கான காரணங்கிறத நீங்க எல்லாருக்கும் புரிய வைங்க. அப்புறம் அதோட சேர்த்து மேலூர் கோவில்ல எப்பாவது நடந்த 1-2 ஆபத்துகளை சுட்டி காட்டினீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சது. அது துரோகம் தானங்க ஐயா? இல்ல, நீங்க வாழறதுக்கான வழி. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கான பணம் மட்டும் இல்ல, உங்களுக்கு எப்போ எது தேவைனாலும் என்ன நீங்க கேட்கலாம். தேசமங்கலத்தோட எல்லாமுமான சித்திரபானு ஐயாவோட நண்பனா மாறுறது
அவ்வளவு சுலபம் இல்லை. நான் பண்றேங்க ஐயா, இன்னைக்கே பண்றேன். ஆபத்து பத்தின செய்தி நாடு பூரா பரவட்டும், ஜனங்களோட மனசுல பயம் நிறையட்டும், பரிகாரம் செய்யறத பத்தி எல்லாரும் யோசிக்கட்டும். அப்போ அந்த வாசலுக்கு நான் திரும்பவும் வருவேன். எல்லா சாபத்தையும் முடிக்கிறதுக்காக. சிவா சிவா, இந்த கோவில் சரித்திரத்துல முதல் தடவையா நடந்திருக்கிற சம்பவம் இது. என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே. ஐயா, ஏதோ தப்பா நடந்திருக்கு. அதுக்கான அறிகுறிகள் சில இடத்துல தெரியவும் ஆரம்பிச்சிருக்கு. என்னாச்சு? பக்கத்தூர் வயல்ல பயிர்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. காத்தும் வீசல, மழையும் பெய்யல. அப்புறம் எப்படி? விஷயம் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? செந்தூர் மன இடம் முழுக்க தீப்பிடிச்சிச்சு. எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சிவா சிவா, என்னென்னமோ கேள்விப்படுறமே. பூசாரி, எந்த சந்தேகமும் வேண்டாம். கோயிலோட விஷயத்துல தப்பு நடந்திருக்கு. பரிகாரம் சொல்றதுக்கு ஒருத்தரை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். கண்டுபிடிக்கணும். சீக்கிரமே இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்து தெரிஞ்சு தேசமங்கலத்து ஐயாவும் நிம்மதி இல்லாம இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். கோவிலுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ண சித்திரபானு ஐயாவே உதவுறன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்படின்னா நல்லதா போச்சு. கோவிலோட நல்லதுக்கான விஷயங்களை சீக்கிரமா முடிவு பண்ணணும். மேலூர் கோயில்ல இருக்கிற சிவலிங்கம் சுயமா வந்தது இல்லப்பா? ஆமா, சொந்தமா உயர்ந்து வர சிலை மிச்சம் எல்லாத்ததை விட அருள் இருந்தது தானே? ஆமாமா. அப்புறம் ஏன் எந்த காரணமும் இல்லாம அது சரிஞ்சிருச்சு? காரணம் இல்லைன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அந்த ஊர்ல கெட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்லையே. அத நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. கடவுள் நடத்துற சோதனை எல்லாம் எப்பவுமே ஒருத்தருக்கு சாதகமா இருக்கணும்னு இல்ல. ஒருத்தர் செய்யற தப்புனால கூட நம்ம கடவுளோட கோபத்துக்கு ஆளாகிடலாம். நீ ஆற்றுக்கால் அம்மாவோட கதையை நல்லா படிச்சு வச்சிருக்கல்ல? ஆமா. கண்ணகி மதுரையை எரிக்கும் போது அங்க தப்பு பண்ணது யாரெல்லாம்? மதுரை ஆண்ட ராஜாவும் ராணியும் சேனாதிபதியும். ராஜ பதவியிலிருந்து எடுத்த தவறான முடிவும் அநீதியும் கெடுதலும் அந்த தேசத்தையே அழிக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. மனசுக்கு பிடிக்காத ஒரு செயலை யாராவது ஒருத்தர் பண்ணாலும் போதும். ஆனா யானைய வச்சு இழுத்ததுக்கு அப்புறமும் சிலை நிமிரலன்னு தானே சொல்றாங்க. ஒருவேளை கடவுளோட சக்திய மனுஷங்களோடயோ விலங்குகளோட சக்திய வச்சு தோக்கடிச்சிடலான்னு சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கணுமா? இந்த விஷயத்துல கடவுள் ஒரு முடிவு பண்ணிருப்பாரு. அந்த முடிவுக்கான பரிகாரத்தை மேலூர் கோவில்ல பண்ணிதான் ஆகணும். அப்படி பண்ணாதான் சிவலிங்கம் திரும்ப முழுமையடையும். யாருக்கு அந்த தண்டனை கிடைக்கும்? யாரு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருப்பாங்க? கண்டுபிடிக்கிறதும் நம்ம இல்ல, தண்டனை கொடுக்கறதும் நம்ம இல்ல. எல்லாம் கடவுளோட செயல். ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சிவலிங்கம் இப்படி சரிஞ்சிருக்குல்லப்பா. கட்டாயம் இல்ல, கடவுளுடைய சோதனையா கூட இருக்கலாம். இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இடத்துல நிறைய விதத்துல இந்த மாதிரி சோதனைகள் நடந்திருக்கு. பக்தியில குறைபாடுதான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். மேலூர் கோயிலை பத்தி தானே பேசுறீங்க? ஆமா. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஒரு ஜோசியர் வராராம். அவரு ரொம்ப திறமையானவர்னு கேள்விப்பட்டேன். அவரை எனக்கு ரொம்ப நாளாவே நல்லா தெரியும். அதிகாரத்து மேலதான் அவருடைய ஆர்வம். அதுக்காக அவர் எவ்வளவு பெரிய உண்மையையும் மூடி மறைக்கக்கூடிய திறமைசாலி. மேலூர் தேசவாசிகளுக்கு என்னாச்சு இப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? ஏற்பாடு பண்ணது சித்திரபானு ஐயாவா? அப்படின்னா சந்தேகமே வேணாம். அந்த திருவள்ளிவாசனுடைய வரவு யாரையோ அழிக்கத்தான். கடவுளோட இடத்துக்கு வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அவரால முடியுமா? செஞ்சிருக்காரு. பலருடைய கண்ணீருக்கும் காரணமாவும் இருந்திருக்காரு.
கடவுள் மேல கூட அவருக்கு பயம் இல்லைன்னு தான் தோணுது. மனசு ரொம்ப கனமா இருக்கு எனக்கு. மேலூர் அதிகாரிங்க யார்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லணுமா? வேணும்னா நான் அங்க போய் பார்க்கறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேண்டாம். முடிவெடுத்தது சித்திரபானு ஐயாவா இருந்தா அதை தடுக்கிறது யாருன்னு அவர் கண்டுபிடிப்பாரு. உங்க மேல அவருக்கு ஏற்கனவே நிறைய கோபம் இருக்கு. அதை நீங்க அதிகப்படுத்த வேண்டாம். சிவலிங்கத்தை சரியா வைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேல அவரால என்ன பண்ண முடியும்? பரிகாரமா என்ன வேணாலும் சொல்லலாம். நரபலி கூட அவர் கொடுத்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கடவுளே, யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. உங்க கோவில் வாசல்ல எப்பவும் நல்லதே நடக்கணும். ஈஸ்வரா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.